தம்பி அவர் வாரார். அதில் இப்போ நம்ம பெருசாக பேசுக்கொண்டே இல்லை. எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது. எத்தனையோ கட்சிகள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள். அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கொள்கையை முன்வைக்கிறார், என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி ஒன்றும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது, வலுவான தலைமை இருக்கிறது, பெரிய கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய பலத்தை, எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் டீகார்பனைசேஷன், ஏற்கனவே இந்த கார்பனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கும் உலகம் முழுவதும் இப்போது வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அறிமுகமாக இருக்கிறது. அந்த வெள்ள டியான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியின் சார்பில் இன்றைக்கு 2 மோட்டார் வாகனங்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை அறிமுகம் செய்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாகவே நம்ம வந்து எல்லோரும் வந்து இந்த டீகார்பனைசேஷன், கிளைமேட் கிரைசிஸில் வந்து நம்ம வந்து பங்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே வருகின்ற காலகட்டங்களில் எல்லோரும் வந்து வெஹிக்கிள் நேராக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு நியமனங்களில் வந்து நியமன பதவி இருக்குங்க. அதில் வந்து இடஒதுக்கீடு வந்து பின்பற்றதில்லை. அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சுத்தமாக இடஒதுக்கீடு பின்பற்றல ராமதாஸ் அவர்கள். இதில் வந்து ஒரு புள்ளி விவரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. திமுக அரசு எந்த காலத்திலும் சமூக நீதி விஷயத்தில் வந்து சமரசம் பண்ணது கிடையாது. இன்றைக்கு இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால், அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால், அதில் ஒரு முக்கிய பங்காற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை கொண்டு வந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இந்த இயக்கம் நின்றது, இன்றளவும் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த உரிமைகளை பெறுவதற்கு எவ்வளோ உறுதியாக இருக்கிறது என்பதில் அவருக்கு தெரியும். ஏதோ அவர் பேசுறதில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ விஜய் அவர்கள் நேற்று வந்து கட்சி இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2026 தலைமுறைங்கிறாரு. நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறீங்க, நீங்களும் தேர்தல் எடுத்துக்கோங்க. விஜயோட வருகை எப்படி இருக்கும்? இது கொடியாக இருக்கும். தம்பி அவர் வாரார். அதில் இப்போ நம்ம பெருசாக பேசிக்கொண்டே இல்லை. எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது. எத்தனையோ கட்சிகள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள். அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கொள்கையை முன்வைக்கிறார், என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி ஒன்றும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது, வலுவான தலைமை இருக்கிறது, பெரிய கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய பலத்தை, எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும். தம்பி அது வந்து முழுக்க கான்ட்ராக்ட் லேபர். நான் ஏற்கனவே பத்திரிகை நிறுவனம் சந்தித்து சொன்னேன். அவர்களுக்கு சில இபிஎஃப், பிஎஃப், இஎஸ்ஐ போன்ற சலுகைகள், அதுபோன்று நம்முடைய அவருக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுக்கலாம் என்பதை பற்றி அரசு பரிசீலித்து வருகிறது. காம்பன்சேஷன் நாங்கள் பார்த்து கொடுப்போம், அதில் மாற்றி கருத்து கிடையாது. தம்பி அவங்க கான்ட்ராக்ட் லேபர், அவங்க ஆவின் டைரக்ட் ஸ்டாஃப் இல்லை, அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப். எனவே அவங்க எங்களுடைய ஸ்டாஃப் பேரோலில் வரக்கூடிய ஆள் அல்ல. பட் ஏதாவது நம்ம பண்ண முடியும்ல பண்ணலாம். சார், மழை காலங்கள் நெருங்கி ஆவின் பால் தட்டுப்பாடுகள், தட்டுப்பாடு தட்டுப்பாடு இல்லாமல் நடவடிக்கை இந்த ஆண்டு எந்த சூழ்நிலையும் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏனென்றால் சென்ற ஆண்டை விட சுமார் 10 லட்சம் லிட்டர் பால் நம்ம அதிகமாக கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த சூழ்நிலையும் பால் தட்டுப்பாடு வராது.